தலைப்பு வந்து கேத்திர கணித ஒளியியல். சரியோ? உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து கோயிலுக்கு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஒரு 5வது அழகு. நீங்க இந்த படம் வரைகிறதுல அதிக குழப்பங்கள் இருக்கும். என்ன, இந்த பாடத்துல படங்கிறது தான் மெயின். படத்தை வச்சு புராதன பிம்ப இயல்புல எல்லாம் கதைக்க தெரியணும். அப்ப நான் இங்கெல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒப்பிட்டு வடிவா தெளிவாக உங்களை படிப்பிச்சு விடுவேன். வடிவா கவனிச்சிட்டு இருக்கோ. அப்புறம் நீங்கள் டைம் கிடைக்க கீறி பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கும். ஓகே. இப்போ இதுல என்னடா தலைப்பை பாருங்க பிள்ளைகள். கேத்திர கணித ஒளியியல். கேத்திர கணிதம் பண்றது உங்களோட மேத்ஸ்ல இருக்குது. மேத்ஸ்ல இருக்கு, படிச்சிருப்பீங்க. இந்த திரிகோணகணிதம், தேற்றங்கள், அமைப்புகள் இதெல்லாம் சேர்த்து தான் கேத்திர கணிதம்னு சொல்றது ஞாபகம் இருக்குது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா கேத்திர கணிதம்னாலே இந்த அமைப்புகள்லாம் நாங்க இருக்கோம். படங்குகிற வேணும். அதான் இந்த தலைப்பும் வந்து கேத்திர கணித ஒளியியல். ஒளியியல் பிசிக்ஸ். கணிதம் வருது மேத்ஸ். மேத்ஸ் சார் ஐயோ மேத்ஸா சார் ரெண்டு ஓடத்தையில படம் தான் கீற போறோம். ஓகே தானே? எப்படி கீறன்ற ஐடியாவில் பிடிபட்டுட்டேன்டா சிம்பிளா கீறிட்டு போகலாம். ஓகே தானே? இந்த அழகுல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் படங்கள் கீற தெரியணும். இதை சொல்றது கதிர்படங்கள். கதிர்படங்கள் கீற தெரியணும். கிட்டத்தட்ட இந்த அழகுல வந்து உங்களுக்கு 13 படங்கள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று வந்து தளவாடி. தள ஆடிக்கு ஒரு படம். சரியா? இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது குழிவாடி. குழிவாடி. குழிவாடிக்கு 6 படம். ஓகே. குழிவாடிக்கு 5 படம். குவிவாடி. குவிவாடிக்கு ஒரு படம். குவிவு வில்லை. குவிவு வில்லை. குவிவு வில்லைக்கு வந்து 5 படம். அது மாதிரி குழிவு வில்லைக்கு ஒரு படம். கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கதிர்படங்கள் வரைய தெரிஞ்சிருக்க வேணும். என்ன, 13 கதிர்படம் வரைய தெரிஞ்சிருக்க வேண்டும். இந்த 13 கதிர்படமும் நிச்சயம் உங்களால வரைய முடியும் பிள்ளைகள். நிச்சயம் உங்களால முடியும். சிம்பிள். இந்த 13 கதிர்படத்தை நான் உங்களுக்கு 7 படமா மாத்தி தரேன். என்ன விளங்குது? 13 வந்து நான் 1 2 7 7 படமா மாத்தி தரேன் உங்களுக்கு. டீலா 13 படத்தை 7 படமா மாத்தி காட்டுறேன். முடிய தெரியும் என்னண்டு. ஓகே தானே? ரைட். அப்ப இவ்வளவு படத்துக்கும் கதிர்படம் வரைய தெரியும். இப்ப கதிர்படம் வரையணும்டா அதுக்குரிய அந்த அடிப்படை விதிகள், அதாவது எப்படி எப்படி என்னென்ன முறையில வரையணும்ன்றது தெரியணும். உதாரணத்துக்கு ஒரு புள்ளியை பற்றி மாறா தூரத்துல அசைகிற ஒழுக்கண்ட புள்ளி என்ன செய்வீங்க? வட்டம் வரைவீங்க. ஒரு புள்ளி பற்றி மாறா தூரத்தில் அசையும் ஒழுக்கு என்னது? வட்டம் தானே? அப்ப ஒரு மையம் அதை சுத்தி இப்படி வரும்ன்ற ஒரு ஒரு விதி உங்களுக்கு தெரிஞ்சுதானே இப்படித்தான் கீறோணுமெண்டு. அத மாதிரி இந்த கதிர்படம் கீறதுக்கும் இப்படித்தான் கீறோணுமென்ற அந்த அடிப்படை விஷயம் தெரிஞ்சிட்டு என்றால் சிம்பிளா படத்தை கீறலாம். பிறகு படத்தை கீற தெரிஞ்சா அந்த படத்தை வச்சு விம்ப இயல்புகள் சொல்ல தெரிய வேணும். ஓகேயா? விம்ப இயல்பு சொல்ல தெரிஞ்சிட்டா விஷயம் முடிச்சுது. இந்த பாடத்தின பிரதான விஷயமே இதுதான். அப்ப ஒன்று படத்தை வந்து கேட்பாங்க பிள்ளைகள். ஒரு பொருளை வந்து இந்த இடத்துல வச்சிருக்க வேண்டிய அதுக்குரிய படத்தை கேட்பாங்க கேள்வி. இல்லாட்டிக்கு பிம்ப இயல்பை சொல்லி போட்டு, அதாவது தோன்ற பிம்ப இயல்பு இருக்குதானே, அந்த பிம்பத்தின் இயல்பை வந்து சொல்லி போட்டு இது என்ன 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 வகை ஆடியோ அல்லது வில்லையோடு கேட்பாங்க. இல்லாட்டி இதுக்கு எங்க பொருள் இருக்கணும் இதுக்கெல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க. அதுக்கு இந்த தியரி தெளிவா இருந்தா விஷயம் சரி. ஓகேயா? ரைட். இப்ப நாங்களும் ஒன்றுக்கும் போவோம் உள்ளுக்குள்ள. முதலாவது விஷயம் நாங்க பார்ப்போம் தள ஆடி. தள ஆடியில படங்குறது படியா கவனிங்க. அது ஒரு ஈஸி. அதுக்கு முதல் கவனிங்க பிள்ளைகள். ஆடியல் என்ற இதுதான். இப்படி ஒரு தள மேற்பரப்பு இருக்கும். இப்படி ஒரு தள மேற்பரப்பு இருக்கும். அதுல ஒரு பக்கம் நாங்க நிறந்துட்டுறோம். ஒரு பக்கம் நிறந்துட்டுறோம். தளமா இருக்குது மேற்பரப்பு. ஒரு பக்கம் நிறந்துட்டு இருக்கிறோம். இதை சொல்லுவோம் நாங்கள் தள ஆடி என்று சொல்லுவோம். என்னது? தள ஆடி என்று சொல்லுவோம். மற்றது விளையாடுகள் ஒளி வெளிச்சம் இருக்குதானே. வெளிச்சத்தை வந்து ஊடுபோக விடக்கூடிய பொருட்கள் இருக்கு. வெளிச்சத்தை என்ன செய்யும்? ஊடுபோக விடக்கூடிய பொருட்களும் இருக்குது. வெளிச்சத்தை ஊடுபோக விட முடியாத பொருட்களும் இருக்குது. அடுத்தது ஒளிய வந்து கசிய விடுற பொருட்கள் இருக்கு. அது கண்ணாடி. கண்ணாடி இருக்குதானே. கண்ணாடிக்கான நாங்க லைட் அடிச்சோம்டா அங்கால பக்கத்துக்கு தெரியும். என்ன, கண்ணாடிக்கால லைட் அடிச்சா அங்கால பக்கம் தெரியும். அதுக்கு பார்ப்போம்.